இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். எஸ், யூ கேன் லிவ். எஸ், there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். எஸ், you can enjoy life. Praise the Lord. Hallelujah. அருமையான வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கும் நிறைய நன்மையான விஷயங்களை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நிறைய சாட்சிகள் இருக்கும். ஜனவரி மாதத்திலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய நன்மையான விஷயங்களை, நிறைய கிருபையான விஷயங்களை கர்த்தர் நமக்காக செஞ்சுருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம போகலாம். முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி ஒரு ரிமைண்டர். கிறிஸ்தவ வாழ்க்கை, அதன் வெற்றி, இதுக்கான ரிமைண்டரை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு முக்கியமான ரகசியம். ஏன்னா வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம அதை மறந்துட முடியும், அந்த முக்கியமான சத்தியத்தை மறந்துட முடியும். பட் காட் வாண்ட்ஸ் us to have the best. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? காட் வாண்ட்ஸ் us to have the best. கர்த்தர் சொல்கிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்றார். கீழாகாமல் மேலாவாய். அப்புறம் நீ கடன் வாங்குறவனா இல்லாமல் கடன் கொடுக்குறவனா இருப்ப அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் பெஸ்ட்டு தான் ஆண்டவர் எய்ம் பண்ணுறாரு பாருங்க. பெஸ்ட்டு இல்லையா? உன்னை வாளாக்காமல் வயிறாக்குவேன், முதுவாக்குவேன் அப்படின்லாம் சொல்லாமல் தலை தான் டீல் பண்ணுறார் ஆண்டவர். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் அப்படின்றார். நீ அந்த இடத்துல எங்கேனா இருந்துக்க செட்டில் ஆகிக்க ஆவரேஜா அப்படின்ற ஒரு பாஷையை நம்ம பார்க்குறதே இல்லை. அப்போ கர்த்தர் எப்போவுமே சிறந்ததை நமக்காக விருப்பப்படுகிறார். அதனால தான் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்தும் போது, நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நமக்கு நிறைய விதமான ஃபில்டர்ஸ் இந்த உலகத்தில் நம்மளுக்கு வருது. ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா நிறைய விதமான ஃபில்டர்ஸ் வருது. அதில் ஒரு சில ஃபில்டர் என்னென்னா விச் இஸ் கன்வீனியன்ட். நிறைய பேர் எது கன்வீனியன்ட்டோ அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. எது அவங்களுக்கு கன்வீனியன்ட், அது மாரலாக எக்ஸலண்ட்டாக இல்லையாலாம் பார்க்க மாட்டாங்க. அது தேவனுக்கு உகந்ததா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது சௌகரியமாக அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் மை வெர்ஷன் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பாருங்க, விச் இஸ் குட்னு பார்ப்பாங்க. எது நல்லது அதை செய்யலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. எது நல்லது, ரைட்? இப்போ எது நல்லதுன்னு செஞ்சுட்டு நம்ம போகலாம். ஆனால் எல்லா நல்லதும் சரியானதாக இருக்காது. இன்னும் ஒரு சில பேர் பாருங்கள், இன்னொரு ஃபில்டர் கொண்டு வரும். விச் இஸ் ரைட், எது சரியோ அதை நான் செய்வேன், ஆண்டவருக்கு சகாயம் பண்ணுவார். விச் இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் திங். ஆனால் நம்ம இது எல்லாத்தையும் காட்டிலும் மேலே வரணும்னு சொல்கிறோம் பாருங்களேன். வாழ்க்கையின் தீர்மானங்கள் வரும்போது, வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்கிற விஷயமா இருக்கலாம், திருமண வாழ்க்கையை நடத்துகிற விஷயமா இருக்கலாம், ஒரு வேலைக்காக பிலீவ் பண்ணுற விஷயமா இருக்கலாம், நம்மளுடைய தொழிலில் அடுத்த கட்டத்துக்காக நம்ம நம்புகிற விஷயமா இருக்கலாம். இது எல்லாவற்றிலுமே எது கன்வீனியன்ட், எது நல்லது, எது ரைட் அப்படின்றத விட இன்னொன்று இருக்குது பாருங்களேன். எது பெஸ்ட்டு, வாட் இஸ் காட்ஸ் பெஸ்ட் பிளான் ஃபார் மை லைஃப்? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க தேவனிடத்தில் எனக்கு ராஜா வேணும், எங்களுக்கும் ராஜா வேணும், நாங்களும் எல்லார் மாதிரியும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் பாருங்கள். அந்த ப்ரெமிஸ் ராங்காக போயிடுச்சு. ஏன்னா கர்த்தர் அவங்கள விசேஷித்தவர்களாக வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப சிறந்ததை வச்சுருக்கிறார் கர்த்தர். இந்த நிலத்தை கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் கொடுத்தாருல. அந்த கானான் தேசம்ன்றது ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ஃபர்டைல் கிரெசன்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்டைல் கிரெசன்ட், அந்த பகுதி யாருக்கு பிடிக்குமோ, யார் பிடிச்சிக்கிறாங்களோ, அந்த கானான் பகுதியை யார் பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க டிஃப்ரெண்ட் ட்ரேட் ரூட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப வளமையான செழிப்பான ஒரு இடம் அது. அதனால தான் இஸ்ரேல் பகுதி இன்றைக்கி கூட பாருங்கள் மேப்பில் ரொம்ப சின்ன ஒரு பகுதி. ஆனால் நிறைய தேசங்கள் அதுக்காக சண்டை போடுறாங்க, அது வேணும்னு சொல்லி நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் சிறந்ததை தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக வச்சுருந்தார். அப்பேற்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனங்க நாங்களும் எல்லார் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மளை ரொம்ப சிறந்தவர்களாக வாழ வைக்கணும்னு விருப்பப்படுறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கேட்டதில் ஒரு தப்பு என்னென்னா, எல்லாரும் இருக்கிறாங்களே, நாங்களும் ஆவரேஜாக இருக்கிறோம், we want to be one among them அப்படின்ட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ராஜாக்கள், எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் அப்படின்னு. இப்போது முதலாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ராஜாக்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலை. ஏன்னா யாக்கோப் யூதா கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். யூதாவை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்வார், செங்கோல் அந்த கோத்திரத்தில் தான் இருக்குது. த செப்டர் shall not depart from Judah அப்படின்றார். யூதாவை விட்டு அந்த செங்கோல் யாரும் எடுக்க முடியாதுன்னா அப்போ யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் வருவார்கள் அப்படின்னு கர்த்தர் அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்க இல்லையா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி. அது ராங் டைம்.
அவங்க மட்டும் காத்திருந்தாங்கன்னா தாவீதை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா தாவீது பிறக்கிறது 8 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சவுலை பார்த்து சொல்றார், என் இதயத்துக்கேற்ற மனுஷனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்றார். அப்படின்னா ஆண்டவருடைய உள்ளத்துல தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஆனா ஜனங்க அவசரப்பட்டு எங்களுக்கு இப்பவே வேணும்னு ஆண்டவர் பார்க்கிறார். சரி, இப்பவே வேணும்ன்றாங்களே, இப்ப யாரை பார்க்கறதுன்னு பார்த்தா முழு மனதா தன்னை தேடாத ஒரு மனுஷன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனா இருந்தார் அந்த டைம். சவுல் அவர் பேர். இந்த சவுல்ன்றவர் எப்படிப்பட்டவர் பாருங்களேன். அவருக்கும் சாமுவேலுடைய ஊருக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் தான், ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தான் நான் பாருங்க. ஆனாலும் இங்க ஏதோ ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராமே அப்படின்னு கேட்கிறாரு அவங்க வேலைக்காரங்கிட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்கத்து ஊர்ல இருந்தே கர்த்தரை முழு மனதா தேடாத ஒரு மனிதன் தான் சவுல். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருடைய பெஸ்ட்டை ஆப்ட் பண்ணாம, ஆண்டவருடைய சிறந்ததை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காம அவங்க சொந்த கன்வீனியன்ஸையும் அவங்க விருப்பத்தையும் இச்சையும் தேடும் போது என்ன ஆயிடுச்சு? They missed God's best. And today I want to encourage you. God wants you to have the best in life in Jesus name. அதை அக்ரி பண்றவங்கலாம் என் கூட சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். Yes, come on, chat boxல ஆக்டிவ் ஆருங்க. That is one way of connecting with each other as we receive this message. Put an amen or a fire emoji in the chat box and agree with me when we all say together that God wants us to have the best of his blessings. சிறந்த ஆசீர்வாதங்கள், சிறந்த வாழ்க்கை. அப்ப சிறந்ததை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே சிறந்ததுன்னு நான் சொல்ல வரல. ஆனா தேவன் அப்படிதான் விருப்பப்படுகிறார். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணும் போது he looked for what is best in heavens and he saw his son. இருக்கிறதுலே சிறந்ததை பார்த்தார். சிறந்ததை கொடுத்து வாங்கணும்னு தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி நமக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தினார். கர்த்தர் நம்ம எல்லாரும் ரட்சித்தார். இப்ப எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறார்? பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஏன் பரலோகம்? that is the best place in the entire universe. அந்த சராசரத்திலே சிறந்த இடம் எது? தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், பரலோகம். அப்ப கர்த்தர் நமக்கு சிறந்ததை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இதை ஏத்துக்கலாமா? கர்த்தர் எனக்காக சிறந்த நன்மைகளை வைத்திருக்கிறார். சொல்லுங்க எல்லாருமே. God has best gifts for me. best gifts, சிறந்த நன்மைகளை எனக்காக வைத்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சிறந்ததை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, all things are permissible but not all things are beneficial. அப்படின்னா என்னது? ஒரு கிறிஸ்தவனா நீ இதை செய்யலாமா? ஒரு கிறிஸ்தவனா நீ அந்த மாதிரி வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா? ஒரு கிறிஸ்தவனா நீ இதை பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை ஜனங்க கொண்டு வருவாங்க இல்லையா? அப்போ பவுல் அந்த அத்தனை கேள்வியையும் ஒரே லைன்ல டீல் பண்றாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பார், இந்த உலகத்துல நன்மைகள் நிறையா இருக்குது, ரைட் அப்படின்னு நிறையா இருக்குது, பட் யூ கோ ஃபார் வாட் இஸ் பெஸ்ட். அது உனக்கு அனுமதி இருக்குதுன்றதுக்காக நீ பண்ணணும்னு இல்லை, அதுல பயன் இருக்குதான்னு நினைச்சு நீ பண்ணு. In other words, Paul was saying, I'm not going to do something just because it looks good, but I want to go for what is God's best for my life. Hallelujah. See, I play the guitar. நான் 10th standard படிக்கும்போது நான் கிட்டார் கற்றுக்கிட்டேன் ஸ்கூலுக்கு போய். அப்போ நான் ஓரளவுக்கு நான் கிட்டார் வாசிக்கிறேன். பட் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் கிட்டாரிஸ்ட். ஆனால் என்னுடைய சபையில் நிறைய நல்ல மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கர்த்தரை இசைக்கருவிகள் மூலமாக ஆராதிக்கிறாங்க, ஆராதனையில் நடத்துகிறாங்க. எனக்கு தெரியும் அதனால நான் எல்லா நாளும் அதை செய்யணும்னு இல்லை. என்னுடைய சிறந்த பங்கு என்னது? ஊழியத்தில் பிரசங்கம் பண்ணுறது. அப்போ நல்லது தான். கிட்டார் வாசிக்கிறது தப்பா? ஆண்டவருக்காக ஆராதனையில் கிட்டார் வாசிக்கிறது தப்பா போயிருமா? இல்லை, வாசிக்க தெரியாமல் வாசிச்சா தப்பு. ஆனால் எனக்கு வாசிக்க தெரியும், சரி நான் வாசிச்சுக்கலாமே. ஆனால் விஷயம் தான் பாருங்களேன், எது நல்லதோ அதை செய்கிறது வேற, எது சிறந்ததோ அதை செய்கிறது வேற. நான் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கர்த்தருடைய சிறந்ததை அறிந்து அதையே நம்ம தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்கும் போது, அதுக்கான தீர்மானங்கள் எடுக்கும்போது ஆண்டவருடைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம், நிறைவாக நம்ம வாழ்வோம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஆமென். ஸோ கோ ஃபார் பெஸ்ட். சிறந்ததுன்னு சொல்லுங்க எல்லாரும் இந்த நேரத்தில். சிறந்த நன்மைகள், சிறந்த நன்மைகள். ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவைப்படுகிற ரொம்ப முக்கியமான ரிமைண்டர், ஒரு ஞாபகார்த்தமான ஒரு சத்தியம், அதை நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். பாருங்க, நல்லா கவனிங்க. 1691 வில்லியம் III, இந்த எம்பரர், இந்த பேரரசன், ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளைனா, எந்தெந்த ராஜ்யங்கள் அவருக்கு அண்டரில் வர விருப்பப்படுதோ, எந்தெந்த ராஜாக்கள் அவருக்கு அடங்கி இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்களோ, பாருங்க அது ஒரு சமாதானமான ஒரு விஷயம். இந்த ராஜா நல்லா ஆளுகை செய்யணும், அவங்களை கவனிச்சுக்கணும்னு விருப்பப்படுறார். இப்போ அந்த மாதிரி நல்ல சின்ன 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 பிரதேசங்கள் நிறையா இருக்குது. அப்போ வில்லியம் III அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு குறிப்பிட்ட மாதத்தை டிசைட் பண்ணி சொன்னார், இந்த மாதத்து கடைசி தேதிக்குள்ள
யார் யார் எனக்கு அடங்கி இருந்து என்னுடைய ப்ராவிஷனை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து என்னுடைய கோர்ட்டில் ஆஜராகுங்க. வந்து நீங்கள் அந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். டு டேக் தி ஓத் ஆஃப் அலீஜன்ஸ். நாங்கள் இந்த ராஜாவுக்கு இணங்கி இருக்கிறோம், இவருக்கு அண்டரில் இருக்க விருப்பப்படுகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து உறுதிமொழி எடுக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவருடைய எல்லா விதமான செய்தியாளர்களும் போய் இந்த செய்தியை பரப்பிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஹைலாண்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாரையுமே வர சொல்லிட்டார். எல்லா சீஃப்டெயின்ஸ், இந்த பிரதேசங்களுடைய தலைவர்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்களா, இந்த அழைப்பு வந்த உடனே யார் யார் இந்த ராஜாவுக்கு அண்டர்லேருந்து சமாதானமாக வாழணும், அவரை எதிர்த்து நம்ம வாழ முடியாது, ஏன்னா அந்த ட்ரீட்டியை சைன் பண்ணலனா, அந்த உறுதிமொழி எடுக்கலைன்னா அவங்க தேசத்துக்கு மேலே யுத்தம் வரும். இவங்க ரொம்ப சின்ன பிரதேசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தோற்று போவாங்க, நிறைய பேர் உயிரிழந்து போயிடுவாங்க. சரி, என்ன பண்ணிட்டாங்க, இந்த செய்தியை கேட்ட உடனே நிறைய சீஃப்டெயின்ஸ், நிறையா பிரதேசங்களுடைய தலைவர்கள் கிளம்பிட்டாங்க. இமீடியட்டாக கிளம்பி போய் ராஜா முன்னாடி போய் நின்று இந்த உறுதிமொழி எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு இடம் இருந்துச்சு பாருங்கள், அந்த இடம் பேர் வந்து கிளென்கோ. இந்த கிளென்கோன்ற இடத்துடைய அந்த தலைவன் பேர் வந்து மிக்லான். இந்த கிளென்கோ உடைய தலைவனான மிக்லான் அப்படின்றவர் எல்லாரும் கேட்டாங்களா அவருடைய கோர்ட்டில் இருக்கிறவங்க, என்னங்க நீங்கள் என்ன ராஜா, நீங்கள் அவருக்கு உறுதிமொழி எடுத்து அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்துருக்கிறீங்களா? அவர் சொல்ல, ஆமாம்மா போகிறேன் இல்லை, நீங்கள் எப்போ போகிறீங்கன்னா, இல்லை போகிறேன் நான், ஆனால் டேட் முடியத்துக்குள்ளே போயிடுவேன் நான் அப்படின்ட்டாரான். மெதுவாக போகலாம், என்ன அவசரம், போகலான்னு தீர்மானம் எடுத்துட்டேன், போகிறோம் விடு, அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது போகணுன்னு, ஐ மீன் டு சரண்டர் அப்படின்னு. சரி, இவரும் போவார்னு பார்த்தா இவர் போக மாட்டேங்கிறார். வேற எல்லா தலைவர்களும் போய் ராஜாவுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, உறுதிமொழி எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கிளென்கோவுடைய தலைவனான மிக்லான் மட்டும் ஒரு 2-3 நாள் இருக்கும்போது கிளம்புனாராம் பாருங்க. ஆனால் போகிற வழியில் ஒரு பனி புயல் வந்து அங்கே டிலே ஆகி பிரச்சனைகள் வந்து எல்லாம் பயணத்தில் நிறைய தடங்கள் மேலே தடங்கள் வந்து அங்கே போய் சேரும்போது 3 நாள் லேட்டாக போய் சேர்ந்தாராம் பாருங்க. ராஜா முன்னாடி போய், ஐயோ ராஜாவே லேட்டாக வந்தது என் தப்பாயிடுச்சு, ஆனால் முதலே வரணும்னு விருப்பப்பட்டேன் நான், ஐ மென்ட் டு சரண்டர்னு அழுதானாம் பாருங்க. ஆனால் வில்லியம் III சொன்னாராம், நான் கடைசி நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், நீங்கள் வரல. நிறையா பேர் வந்து உறுதிமொழி கொடுத்துட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஆனால் நீங்கள் வரல. நீங்கள் வராததுனால உங்களுடைய பிரதேசத்துக்கு விரோதமாக படை எடுத்துட்டு என்னுடைய தளபதி கிளம்பிட்டாரு. இந்த நேரத்தில் இந்நேரம் அழிச்சிருப்பார். நல்லா கவனிங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சமாதானமாக இருந்த பிரதேசம் இப்போ ரத்தம் ஆறு ஓடுற அளவுக்கு அநேகர் மறிச்சு போயிட்டாங்க. அந்த யுத்த நிமித்த மறிச்சு போயிட்டாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட சொன்னாங்களாம், ஐயோ ஐ மென்ட் டு சரண்டர் ஆகணும் தான் நினச்சேன் நான். பாருங்க, நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. One of the biggest powers you have in life is to choose the right thing. Choose life. தீர்மானம் எடுக்கிற வல்லமைன்றது மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய சக்தி. கர்த்தர் இந்த சித்த சுயாதீனத்தை மனுஷனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அன்னைக்கு வில்லியம் III சொல்லும் போது மிக்லான் என்றவன் சரண்டர் ஆகாதது காரணம் என்னன்னா, he did not take a quality decision. ஒரு தரமான தீர்மானம் எடுக்கல. மனசுல வருது விருப்பம், எடுக்கலாம் தீர்மானம், கிளம்பலாம் அப்படின்னு தன்னுடைய ராஜ்யத்தையும் இழந்து தன்னுடைய ஜனங்களுடைய உயிரும் இழக்கிற மாதிரி ஒரு செஞ்சு விட்டுட்டார். காரணம் என்னது? lack of a powerful decision, lack of a quality decision. இன்னைக்கு நான் எந்த தலைப்பில் உங்ககிட்ட பேசலான்னு இருக்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து God wants you to know the power of a quality decision. எல்லாரும் எழுதிங்க பார்க்கலாம். தரமான தீர்மானத்தின் வல்லமை. தரமான தீர்மானத்தின் வல்லமை. வாழ்க்கையில் என்ன வேணுமா இருந்தாலும் ஒரு தரமான தீர்மானத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் தேவனுடைய செயலை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். God wants you to understand the power of a quality decision. குவாலிட்டி டிசிஷன். ஏன் இந்த டிசிஷன் மேக்கிங் பற்றி நம்ம பேசணுமா இருக்குது இன்னைக்கு? ஏன்னா கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா சக்திகள்லையுமே மிகப்பெரிய சக்தி என்னன்னா தீர்மானம் எடுக்கிற ஒரு சக்தி. வேற எல்லா மிருகங்களுக்கும் they go by instinct. அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வின் பிரகாரம் அது கிரியை செய்கிறது. ஆனால் மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு சித்த சுயாதீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், பவர் டு சூஸ். இதை வந்து மனுஷனுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தியை நிறைய பேர் உணர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சக்தின உடனே என்னென்ன சக்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆள் பலம் ஒரு சக்தின்னு பார்க்குறோம். இன்னும் ஒரு சில பேர் பாருங்க, அவனுக்கு பணபலம் அது ஒரு சக்தியாக பார்க்குறாங்க. சில பேர் குடும்ப பேருடைய பலம் அது என்ன மாதிரி ஒரு சக்தி பிரதர் அப்படின்றாங்க. சில பேர் பேய் பிசாசுடைய சக்தியை தேடி போய் மந்திரவாதிகளா சூனியக்காரங்களா சுற்றி திரிகிறாங்க. இன்னும் நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது.
ஆனா நம்ம பிறக்கும் போதே நமக்கு ஒரு சக்தி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னது? அது தீர்மானம் எடுக்கிற ஒரு சக்தி. நம்ம வாழ்க்கைக்காக நம்ம என்ன வேணும்ன்றதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு சக்தி. இந்த சக்தி மிகப்பெரிய சக்தி. The greatest power given to man is the power to choose. Think about it. டாக்டர் மைல்ஸ் முன்ரோ அதை சொன்னார். The greatest power given to man is the power to choose. இந்த தீர்மானம் எடுக்கிற சக்தியை சரியா பயன்படுத்தினா பரலோகத்துக்கே போகலாம். இயேசு சொந்தராச்சரா ஏற்றுக்கொண்டார். இந்த தீர்மானம் எடுக்கிற சக்தியை அலட்சியமா நினைச்சு தீர்மானம் எடுக்கலன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு நரகத்துல நிறைய நல்ல ஜனங்க இருக்கிறாங்கன்ற, நல்ல உள்ளத்தோட இருக்கிறவங்க நரகத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய நன்மைகள் செய்தவர்கள் நரகத்துல இருக்கிற வாய்ப்பு இருக்குது. டுடே there are so many good people according to the world. Sorry, according to the world, good people in the world who died and are in hell. But you know why they are in hell? Because they meant to surrender. They never did. They did not take that quality decision. அந்த தரமான தீர்மானத்தை அவங்க எடுக்கிறத தவிர்த்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்தில் இருக்கிறாங்க. காரணம் என்னது? அவங்க நல்லவங்கன்றதுனால இல்லை, இன்னும் நிறைய தான தர்மம் செஞ்சுட்டாங்கன்றதுனால இல்லை, என்னவோ பெரிய பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்கன்னு இல்லை, ஒரு தரமான தீர்மானத்தை எடுத்தாங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? தேவகுமாரன் எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவரை விசுவாசிக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட முடியும்ன்ற தீர்மானத்தை மனதளவில் எடுத்துக்கொண்டார்கள். The power of a quality decision. Never underestimate the power of a quality decision. வாங்க எல்லாமே உபாகமம் 30:19-20. Deuteronomy chapter 30. இது கர்த்தர் ஜனங்ககிட்ட பேசுறாரு மோசேயின் வழியாக. எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும் பாருங்க நம்ம வாழ்க்கையில். இதை நம்ம தெரிந்து கொண்டோம்னா உபாகமம் 30 அதிகாரம் அதோடைய 19 படிக்கிறோம் பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றான். அருமையான வசனங்கள்ல இந்த 2 வசனங்கள் அதுல இருக்குது பாருங்க. அந்த பட்டியல் உபாகமம் புத்தகத்துல எவ்வளவு அருமையா கர்த்தர் பேசுறாரு பாருங்க. கவனிங்க. 19 வசனம் பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். நான் அருமையா பேசினார் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, ஜீவனும் மரணம் ஏன் முன்னாடி இருக்குது, ஆசீர்வாதம் சாபம் ஏன் முன்னாடி இருக்குது, என்ன வேணுமோ உனக்கு கொடுப்பேன் நான். ஒரு சில பேருக்கு சாபத்தை எடுத்து வாரி போடுவேன், ஒரு சில பேருக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், ஒரு சில பேருக்கு ஜீவனை தருவேன், ஒரு சில பேருக்கு மரணத்தை கொடுப்பேன், செத்ரினி. அந்த மாதிரி இல்லை. கடவுள் தீர்மானம் எடுக்கிறது இல்லை. ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் நம்மளுடைய வல்லமையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, ஐ சூஸ் லைஃப்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், யூ மேக் த சாய்ஸ். கர்த்தர் தீர்மானம் எடுக்கிறது இல்லை யார் நல்லா இருக்க போறாங்க யார் நாசமா போறாங்கன்னு. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கிட்டு சொல்றாரு, நீ தீர்மானம் எடு, தீர்மானம் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படின்றாரு. யூ மேக் டிசிஷன்ஸ், யுவர் டிசிஷன்ஸ் வில் மேக் யுவர் லைஃப். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை குற்றப்படுத்துறது. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே வியாதியை கொடுத்தீர், ஆண்டவரே ஏன் அப்பா இந்த மாதிரி பண்ணீர், ஏன் என் வாழ்க்கை இப்படி சோதிக்கிறீர், எனக்காக ஏன் இப்படி செய்யல நீங்க, ஆண்டவரே நீரே அப்படி பண்றீர். ஆண்டவர் சொல்றார், நீ உனக்கு தீர்மானம் கொடுத்த நீ தான் அப்படி பண்ணுமா இருக்குது. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஆண்டவரே ஏன்னு ஆண்டவர் சொல்றார் பார், நீ தான் தீர்மானம் எடுக்கணும் உன் வாழ்க்கைக்காக. யூ ஹேவ் டு மேக் த சாய்ஸ் டு லிவ். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. தீர்மானம் எடுத்தா அருமையான வசனம் 19 வசனம் பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல், கவனிங்க நல்லா, வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தீர்மானம் எடுத்தனா வானமோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது, பரலோகமோ ரெஸ்பெக்ட் பண்ணுது, பூலோகமோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது. அப்போ பூலோகத்தில் வெற்றிகரமாக வாழணுனாலும் நீ நல்ல தீர்மானம் எடுக்க கற்றுக்கணும். பூலோகத்துல இருந்து பரலோகத்துக்கு போகணுமா இருந்தாலும் நீ சரியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்றார், நீ மட்டும் இந்த தீர்மானத்தை எடுத்தனா, கவனி என்ன அருமையாக பேசுறார் பாருங்க. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். கொஸ்டினை கொடுத்தவரை ஆன்சரையும் கொடுக்குறாரு பாருங்க. அவர் சொல்ல, ஜீவனை தெரிஞ்சுக்க, அப்ப நீயும் நல்லா இருப்ப, உன் குடும்பமும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு தரமான தீர்மானத்தை எடுத்தானா அந்த தீர்மானத்தின் வல்லமை எவ்வளோ வல்லமை வாய்ந்ததுனா எவ்வளோ வல்லமை வாய்ந்தது, அவன் குடும்பத்தை அது பாதிக்குது. அன்னைக்கு ஆபிரகாம் என்ற ஒருத்தர் தீர்மானம் எடுத்தாரு, இந்த எல்லா விக்கிரக ஆராதனையின் வழிபாடு எனக்கு வேண்டாம், என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற தேசத்தை நோக்கி நான் அவரை நம்பி போறேன்னு சொல்லி
ஈசாக்கு பிறந்தாரு, அவர் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. யாக்கோப் பிறந்தாரு, இஸ்ரவேலாக மாறினாரு. 12 கோத்திரங்கள். உலகமே இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது ரட்சிப்பின் மூலமா. ஏன்? அவர்கள் மூலமா தான் ரட்சகர் பிறந்தார். ஹalleluya. One quality decision in your life can change generations. You can be that person today. உட்கார்ந்து வெறும் மனமிட்டு இருக்கிறது வேண்டாம். எப்படி தெரியுமா? எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்களாம் இப்படிதான் பிரதர். என்ன பிரதர் பண்றது? விடிவு காலம் இல்லை பிரதர் எங்களுக்கு. ஐயோ, காலகாலமாக என் குடும்பத்தில் ஒருத்தன் வாழ வெட்டியாக இருப்பாங்க பிரதர். காலகாலமாக என் குடும்பத்தில் நான் கடனில் தான் இருந்துருக்குறோம் பிரதர். காலகாலமாக என் குடும்பத்தில் 2 பேராக தற்கொலை பண்ணிட்டு சாவாங்க பிரதர். இந்த சந்ததியில் ஏற்கனவே எங்கள் மாமா போயிட்டார், அடுத்தது நான் தான் தெத்துன்னு பேசின்னு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், சந்ததியாக என்ன நடக்குதோ உங்கள் சந்ததியில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற நபராக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டுகிறார். யூ கேன் பி தட் ஜெனரேஷன் சேஞ்சர். You can be that chain breaker in your life. It's all in the decision that you make. வாழ்க்கை எப்படி போதோ அப்படி நான் போகிறேன், என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு பாடுவாங்க. யாருக்கா தெரியுமா அந்த பழைய சண்டே ஸ்கூல் பாட்டு? சரி விடுங்க, வானா அந்த கதை. என்ன போனால் போகட்டும் போடான்றார் யாரோ ஒருத்தர். நீ போட்டும் பிரதர், ஆரோக்கியமா போட்டும் பிரதர், பணமா போட்டும் பிரதர். ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்க? அட போங்க பிரதர், போனா போட்டும் பிரதர். பார், அப்படி இருக்கக்கூடாது. போனால் போகட்டும் நம்ம வாழக்கூடாது. வேணும், இருக்கட்டும், நம்ம வாழணும். நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். இதுதான் உலக ஜனங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம். நமக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கும்படி தெளிவையும் கொடுத்துருக்கிறாரு, அந்த தீர்மானத்தை எடுக்கும்படி ஞானத்தையும் கொடுத்துருக்கிறாரு, வல்லமையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்படி தான் கர்த்தர் வேலை செய்கிறார். விருப்பத்தையும் கொடுக்குறார், தீர்மானம் எடுக்கிற சக்தியும் கொடுத்து அதை நிறைவேற்றுகிற ஆற்றலையும் நமக்கு ஏற்படுத்துகிறார். ஸோ மேக் a strong good decision when it comes to your life. Yes. ஏன் பிரதர் கர்த்தர் இப்படி பண்ணார்? அவராக பண்ணக்கூடாதா பிரதர் எல்லாத்தையுமே? என்கிட்ட போய் நீ தெரிந்து கொள்ளு ஏன் சொல்கிறார்? எனக்காக அவர் தெரிந்து கொள்ள மாட்டாரா? கர்த்தர் உங்களுக்காக தெரிந்து கொள்ள மாட்டார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், ஆனால் உங்களுக்காக அவர் எதுவும் தெரிந்து கொள்ள மாட்டார். God will not make the choice for you. கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் தீர்மானம் எடுத்து குமாரன் அனுப்பிட்டார். இப்போ கடன்லேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். வியாதியிலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் குமாரனையே சிலுவையில் அவர் பலி கொடுத்தார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார். அவர் தீர்மானம் எடுத்துட்டார். தீர்மானம் எடுக்க வேண்டியது இப்போ நம்ம தான். பிரதர் எப்படி பிரதர் நான் நல்லா இருக்கு, நான் பரலோகத்துக்கு போகணும் பிரதர்? ஆட்டோமேட்டிக்காக போக மாட்டீங்க. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசு என் ரட்சகர்னு சொல்லி வாயை திறந்து அறிக்கை செய்யணும். மனதளவில் நீங்கள் விசுவாசிக்கணுமா இருக்கிறது. அப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்து கத்தி கூச்சல் போடுற மாதிரி இல்லை. ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை, ஏன்ப்பா ஆண்டவரே எப்போ நான் இதுலேருந்து வெளியே வருவேன் ஆண்டவரே? வெறும் கூப்பாடு போட்டு கண்ணீர் விட்டு பயன் இல்லைன்னு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய மன கவலையை அவர் புரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் அழும்போது அவரும் துக்கப்படுறாரு. அவர் ஒன்றும் ஒரு கல்லஞ்சக்காரர் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கருணை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? பார், உனக்காக நான் பரிதபிக்கிறேன், ஆனால் உனக்காக நான் தீர்மானம் எடுக்க முடியாது. உனக்காக நீ தான் தீர்மானம் எடுக்கணும். எப்படி நல்லா வாழ்றதுன்ற சௌகரியத்தை நான் ஏற்படுத்திட்டேன், ப்ராவிஷன் நான் பண்ணிட்டேன். டிசிஷன் நீ தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை ஏன் பிரதர் கர்த்தர் இப்படி பண்ணார்? அவரே ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடாதுன்னா அப்போ நம்மளை ரோபாட்ஸாக தான் உண்டாக்கி இருக்கணும். ஆனால் ரோபாட் கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்க முடியாது. ஏஐ கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்க முடியாது. ரோபாட் அன்பு செலுத்த முடியாது. பிகாஸ் லவ் ஹேஸ் டு கம் ஃப்ரம் ஃப்ரீ சாய்ஸ். திங்க் அபவுட் திஸ். லவ் கம்ஸ் அவுட் ஆஃப் அ ஃப்ரீ வில். இத்தனை தீர்மானங்கள் இருக்கும்போது என்ன நேசிக்கணும் நீ தீர்மானம் எடுத்த பார், அது அன்பு. அப்போ அன்புன்றது ஒரு தீர்மானத்தினால் உண்டாகிற வெளிப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தி. அன்பு தீர்மானம் எல்லாம் வேலை செய்யறது இல்லை. இப்போ சில பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, ஏன் பிரதர் இந்த ஏவாள் இந்த பழத்தை பறித்து சாப்பிடும்போது ஆண்டவர் ஏன் ஏவாளை ஸ்டாப் பண்ணல? யாருக்கா அந்த கேள்வி வந்திருக்குதா? இந்த பழத்தை பறித்து சாப்பிடும்போது ஏன் ஸ்டாப் பண்ணல ஆண்டவர்? அப்படியே அந்த பழத்தை பறிக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஏன் ஏவாளை ஃப்ரீஸ் பண்ணல? ஃப்ரீஸ் பண்ணிட்டு கையை ரிவர்ஸ் எடுத்துருக்கலாம் தெரியுமா? do not eat that fruit, do not eat that fruit. சில டைம் வீட்டில் சின்ன பசங்க இந்த ரொபாட்டிக் சவுண்ட் பண்ணுவாங்க, பெரியவங்க பண்ணால் கேவலமாக இருக்கும், தன்னுட்டே பண்ண பொறுத்தல நான். ஆனால் ஏன் அப்படி ஆண்டவர் செய்யலை? ஏன் கையை அப்படியே ரிவர்ஸ் எடுக்கல? ஏவாள் அந்த பழத்தை தூக்கி போடு, காரி துப்பிடாத பழத்தை கடிச்சிட்டியே துப்பிடு. ஏன் ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணல? ஏன்னா கர்த்தர் ரோபாட்ஸை உண்டாக்கல, சித்த சுயாதீனமுடைய மனிதர்களை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ சித்த சுயாதீனமுடைய மனிதர்கள் மூலமாக தான் அன்பு செயல்படுகிறது. அப்போ God wants to be loved because God is loved. அன்பு தான் யாரை நேசிக்கிறாங்களோ அந்த அன்பின் அந்த ரெசிப்ரோகேஷன் இல்லாமல் அது நிறைவேற்றப்படுகிறது. எப்படி சொல்லாமல் ஒருத்தர் அன்பு செலுத்துறாருன்னா அந்த அன்பு திருப்பி வரும்போது அவர் சந்தோஷப்படுகிறார், அந்த அன்பு மகிழ்கிறது. அப்போ கர்த்தர் அதுக்காக தான் மனுஷனை உண்டாக்குனார். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க, சில பேர் இந்த கேள்வி கேட்குவாங்க, பிரதர்
தேவன் அன்பா இருக்கிறது உண்மையா இருந்தா, ஆமா தேவன் அன்பானவர், வேதத்தில் நம்ம தான் படிக்கிறோம். தேவன் அன்பானவரா இருந்தா அப்போ ஏன் அவரை ஏன் ஜனங்களை அவர் நரகத்துக்கு அனுப்புறாருன்னு கேட்குறாங்க யாரோ ஒருத்தர். யார்ட்டே அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி? தேவன் அன்பா இருந்தா அவர் ஏன் நரகத்தை உண்டாக்குனார், அவர் ஏன் ஜனங்களை நரகத்துக்கு அனுப்புறார்? நான் அப்படியே சொல்கிறேன், அவங்க கேள்வியை வச்சே சொல்கிறேன். தேவன் அன்பா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நரகத்துக்கே போயிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் பிரதர் இப்படி சொல்லிட்டீங்களே. தேவன் அன்பா இருக்கிறதுனால தான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்களா? ஆமாம், நரகத்தை கர்த்தர் பிசாசுக்கும் அவனுடைய தூதன்களுக்கு உண்டாக்குனது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை காஸ்பிள்ஸில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நரகம் பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம், மனுஷனுக்காக உண்டாக்கப்படல. கர்த்தர் மனுஷனை நரகத்துக்காக உண்டாக்கல, நரகத்தையும் மனுஷனுக்காக உண்டாக்கல. ஆனாலும் மனுஷர் போகிறாங்களே. தேவன் அன்பானவராக இருந்தால் ஏன் போகிறாங்க? தேவன் அன்பானவராக இருக்கிறதுனால தான் போகிறதுக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா இச்சை கட்டாயப்படுத்தும், ஆனால் அன்பு சுயாதீனத்தை மதிக்கும். யாராவது புரிஞ்சுக்கிட்டவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Lust will force people. If God is a God of lust, He will force everybody to get saved. But because God is a God of love, He gives them a choice. பார், என் குமாரன் நான் அனுப்பிட்டேன், உனக்காக மறிச்சிட்டாரு, என் அன்புனால உனக்கு ஒரு இன்விடேஷனை கொடுக்குறேன். அவரை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய தீர்மானம். ஏன் ஆண்டவரே ஏன் தீர்மானம்ன்றீங்க? ஆண்டவர் சொல்லார், அதுதான்ப்பா அன்பு. என் அன்பு எப்பேற்பட்ட அன்புனா, உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல, என்னோடது இச்சை இல்லை, என்னுடையது அன்பு. லவ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட்ஸ் த ஃப்ரீ சாய்ஸ் ஆஃப் த லவ்ட் ஒன். ரேப் அப்படி இல்லை. ரேப் இஸ் லஸ்ட், பட் யூ சி மேரேஜ் இஸ் லவ். மனைவி ஒத்துக்கொள்ளணுமா இருக்குது, வாயை திறந்து உறுதிமொழி கொடுக்குறாங்க. கணவர் வாயை திறந்து உறுதிமொழி கொடுக்குறார் திருமணத்தில். It's two choices coming together. Marriage is two choices coming together. You cannot force the other. அப்போ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா, தேவன் அன்பானவராக இருந்தால் ஏன் நரகத்துக்கு அனுப்புறாரு? தேவன் நரகத்துக்கு அனுப்பல, ஜனங்களா போகிறாங்க. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், தேவன் அன்பானவர்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நரகத்துக்கு போகிற? அவரை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறேன் நான். தேவன் அன்பானவர், ஏன் என்ன நரகத்துக்கு போச்சுன்னாரு? உன்னை யார் போச்சுருந்த நரகத்துக்கு? தேவன் அன்பானவர்னு தெரியுதுல்ல, அப்போ அவர் சொல்கிறத கேட்டு அவருடைய குமாரனை ஏற்றுக்கொள், நீ நல்லா இருப்ப, உன் சந்ததியும் நல்லா இருக்கும். The reason people go to hell is because God is love. Because He will not stop them from going to hell. He will invite them, He will show them the cross, He will shower His love upon them. But it's up to them to respond to His love and respond with their freedom of choice. Hallelujah. John 3:16 எத்தனை தடவை படிச்சிருக்கிறோம்? இன்னைக்கு இந்த ஃபோக்கஸில் படிக்கலாமா? வாங்க, யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்த தேவன் நரகத்துக்கு அனுப்பல, நரகத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார், வழியை உண்டாக்குனார், நித்திய ஜீவனுக்கான வழி. அது என்ன வழி? தன்னுடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தார். இப்போ பாருங்க, அந்த எவனோ அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் பாருங்க. எவனோ நீ எவனா இருந்தாலும் இந்த பேச்சை மரியாதையை கேளு அப்படி சொல்ல. எவனோ அப்படின்னா இங்கிலீஷில் பாருங்க, அருமையாக இருக்கும் பாருங்க. என் கூட செய்து நீங்கள் கூட ரிசைட் பண்ணலாம். For God so loved the world that He gave His only begotten Son. எல்லாம் சொல்லுங்க, God is love. Yes. Now let's recite the remainder of the verse. For God so loved the world that He gave His only begotten Son, that, come on, that whosoever, stop. ஓ, அந்த வார்த்தை ஆண்டவருடைய அன்பை காண்பிக்குது பாருங்க. எவ்வளோ வார்த்தைங்களை பார்த்துருக்கிறீங்க பைபிளில், அந்த whosoever தான் அவருடைய அன்பை காமிக்குது. ஏன் whosoever போது கர்த்தர் சொல்றாரு, நான் அன்பான தேவன், உனக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுக்குறேன். whosoever, நீ வரலாம், நீ வராமல் போகலாம், நீ வந்தனா நல்லது, எனக்கு அதான் ஆசை, நீ வராமல் போயிட்டேன்னா நாசமாக போயிடுவேன். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், whosoever, that is one of the most loaded words in the entire English Bible that we have. whosoever, அந்த இடத்துல கர்த்தர் காண்பிச்சாரு, நான் ரோபாட்டுங்களை உண்டாக்கல, நான் ஒரு டிக்டேட்டர் இல்லை, நான் ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு இருதயத்தை திருப்புகிறவன் இல்லை, நான் அத்தனை பேரும் கட்டாயப்படுத்தி ரட்சிக்கிற தேவன் இல்லை, நான் உனக்கு சித்த சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறேன். அந்த சித்த சுயாதீனத்தின் மூலமாக நீ எடுக்கிற தீர்மானத்தை நான் மதிக்கிறேன். ஹல்லேலூயா. Come on, நீ எடுக்கிற தீர்மானத்தை நான் மதிக்கிறேன். சித்த சுயாதீனத்தை கர்த்தர் மதிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், I am free to choose ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். I am free to choose. You're free to choose life, you're free to choose death. But God also gives you the answer and He tells you, choose life. You're free to choose life, right? So choose life. Choose life. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அந்த தீர்மானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்.
எல்லாரும் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க பார்க்கலாம். எழுதிங்க. ஐ மேக் டிசிஷன்ஸ், த டிசிஷன்ஸ் ஐ மேக் மை லைஃப். நான் தீர்மானங்களை எடுக்கிறேன், நான் எடுக்கிற தீர்மானங்கள் என் வாழ்க்கையை அமைக்கிறது. ஐ மேக் டிசிஷன்ஸ் அண்ட் த டிசிஷன்ஸ் ஐ மேக் மை லைஃப். யோர் டிசிஷன்ஸ் மேக் யோர் லைஃப். ஒரு கிறிஸ்தவனாக பாருங்க, ரட்சிக்கப்படாதவனாக இந்த நல்ல தீர்மானம் எடுக்கிறதுக்கான சக்தி யாருக்கிட்டையும் இல்லை. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக நம்ம பார்த்துட்டோம், ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த சித்த சுயாதீனத்தை கர்த்தர் ஏற்படுத்திட்டார், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனால் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் பரிசுத்தமாக நான் வாழ்வேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து 100% பரிசுத்தமாக வாழ முடியாது. ஏன்னா அந்த நேச்சர் இன்னும் மாறல, அவன் இன்னும் பாவியாக தான் இருக்கிறான் உள்ள. ஸோ தீர்மானம் எடுக்கிறது அவன்கிட்ட இருக்கிறது வல்லமை. ஆனால் எடுக்கிற தீர்மானம் வல்லமையான தீர்மானமாக வாழ்க்கையவே அப்படின்னா தான் வாழ்க்கையை தானே மாற்றிக்கொள்கிற அளவுக்கு தீர்மானம் எடுக்கிற சக்தி அவன்கிட்ட இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சிச்சுவேஷன் மாறுது. அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தம் நமக்குள்ள வந்துருச்சு, நீதி நமக்குள்ள வந்துருச்சு, தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த வல்லமையை வச்சு நம்ம நல்ல நல்ல தீர்மானங்களை எடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோம். நல்ல நல்ல விஷயங்களை ஆவியானுடைய வழிநடத்தல் கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம திருப்பிக்கிட்டு அப்படியே நம்ம கர்த்தருக்காக நம்ம வாழ்க்கையை நடத்தி பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். இப்போ பாருங்க, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது ஒரு கிறிஸ்தவனா தீர்மானம் எடுக்கிறதும் ஒரு அவிஸ்வாசியா தீர்மானம் எடுக்கிறதும். இப்போ இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம், ஒரு ரிவர், அந்த அந்த ஆறு ஓடும் பொழுது அந்த ஆற்றுல நிறையா மீனுங்க இருக்குது. 2 மீனுங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன், 2 விதமான மீன்கள். ஒரு விதமான மீன்கள் உயிரோடு இருக்குது, சால்மன் ஃபிஷ் இமேஜின் பண்ணிங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செத்துப்போன மீன்கள், அது எப்படி செத்துச்சோ ஆனால் செத்து போயிடுச்சு. ஸோ செத்துப்போன மீன்களும் இருக்குது, உயிரோடு இருக்கிற மீன்களும் இருக்குது ஆற்றுல. இப்போ செத்துப்போன மீன் எப்படி தண்ணி போகிற போக்கிலேயே அது போயினே இருக்கும். தண்ணி எப்படியெல்லாம் வளைஞ்சு போதோ போயிட்டே இருக்குது, அது எந்த பக்கம் திரும்பினாலும் அது பக்கம் போயிட்டே இருக்கும். ஆனால் உயிரோடு இருக்கிற மீனுங்க அப்படி இல்லை. எத்தனை பேர் நேஷனல் ஜியோகிராஃபிக் டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்குறீங்க? ஒரு குறிப்பிட்ட வகையான மீன் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். அது எங்கே பிறந்துச்சோ அந்த இடத்துலே போய் தான் அது முட்டையிடுமா. அது போய் தன்னுடைய பிள்ளைகள் பிறக்கிற மாதிரி அது அப்ஸ்ட்ரீம் ஸ்விம் பண்ணும் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். ரிவரு மலையிலேருந்து ஓடின்னு இருக்கும் பாருங்க, இது அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கும். அந்த மீன் எகிரி குச்சி போ. அந்த டைமில் தான் அந்த கரடிங்களுடைய ஃபீஸ்ட்டு இல்லையா, பெரிய விருந்து. இந்த கரடிங்கெல்லாம் செத்துப்போன மீன்கள் ஆற்று தண்ணி அதை அப்படியே தானாக சுமந்துன்னு போயின்னுக்குது. ஆனால் உயிரோடு இருக்கிற மீனுங்க அது தீர்மானம் எடுக்குது, நான் இங்கே தான் போகணும், நான் இங்கே தான் போவேன். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இந்த நேரத்தில். எஸ், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது. எப்பேற்பட்ட ஜீவன் இருக்குது? பரிபூர்ண ஜீவன், தேவ ரகமான ஜோயே லைஃப். ஜோயே ஹாயா அப்படின்ற அந்த ஜோயே லைஃப் நமக்குள்ள இருக்குது. தேவ ரகமான ஜீவன் நமக்குள்ள இருக்குது. அப்போ இந்த ஜீவனை கொண்டு நம்ம நல்லா வாழ முடிகிறது. இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குது. இப்போ நம்ம இந்த தீர்மானம் எடுக்க முடியும். அப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், பார் நீ அவிஸ்வாசியை போல என்ன தீர்மானம் எடுத்து என்ன பிரதர், வாழ்க்கை போக வேண்டிய பாதையை தான் போகுது. என் பாட்டங்காலத்துலேருந்து கடனாளிகள் அப்படி தான் போயின்னு இருக்கிறோம். எங்கள் எல்லா குடும்பத்துலேயும் சீக்கிரமாக செத்து போகிற நிலமை இருக்குது. எங்கள் குடும்பத்தில் 2-3 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. என்ன செஞ்சு என்ன பிரதர், போகிற வாழ்க்கை போகிறது தான். நிறைய கவனிங்க, இதுதான் உலகத்துடைய மனப்பான்மை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் they are dead fish, so they have to be carried away by the curse in the world. They just carried downstream by the river waters. But you and I are different. We have life. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், I am alive ன்னு சொல்லுங்க. சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம், I am alive ன்னு சொல்லுங்க. I am alive, I am alive, I am alive. So I make the choice. ஜீவனுடைய நான் தீர்மானம் எடுக்கிறேன். கடன்ல இருந்து வெளியே வருவேன், வியாதியிலிருந்து வெளியே வருவேன், என் தேவனுக்காக வெற்றிகரமாக சாட்சியாக வாழுவேன், என் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வேன், ஒரு நல்ல கணவராக இருப்பேன், ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன், ஒரு எக்ஸலன்ட் தாயாக இருப்பேன், எக்ஸலன்ட் தகப்பனாக இருப்பேன். நம்ம அந்த தீர்மானம் எடுக்கணும். உலகம் அப்படி இல்லை. உலகம் அப்படி இல்லை. என்ன தீர்மானம் எடுத்து என்ன பிரதர், நிறைய பேர் இந்த என்னத்தை செஞ்சு என்னத்தை பார்த்து
என்னத்தை பாட்டு இன்னத்தை நம்ம அப்படி பாட தேவையில்லை. அது நம்மளுடைய பாட்டு இல்லை. நம்மளுடைய பாட்டு என்ன தெரியுமா? ஐ எம் மோர் தென் an overcomer, ஐ எம் மோர் தென் a conqueror. நான் முற்றும் ஜெயம் கொண்டவனா இருக்கிறேன். ஓ, கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நான் தேவநீதி எண்ணப்பட்டிருக்கிறேன், வெற்றிகரமா இருப்பேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ஐ எம் கான்ஃபிடென்ட் that when I come to you I will come in the fullness of the blessing அப்படின்றார் ரோமர் 15. நான் வரும்போது ஆசீர்வாதத்தின் நிறைவில் நான் வருவேன் அப்படின்றார். ஏன்? அவர் தீர்மானம் எடுக்கிறார் அவருடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பவர் டு சூஸ் என்னுடைய வாழ்க்கையில ஆம்பிளிஃபை ஆயிருக்குது கிறிஸ்துவின் நிமித்தம். ஆமென், ஹalleluya. எங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், என்னத்தை விசுவாசிச்சு என்னத்தை பிரதர், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இனி நம்ம பேசக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நான் தீர்மானம் எடுக்கிறேன், என் கர்த்தர் என்ன வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், ஜெயிலில் உட்கார்ந்துன்னு சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் புத்தகத்தை படிங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒரு மனுஷன் ஜெயிலில் உட்காந்து எழுதுற லெட்டரா அது? அவர் எழுதுன லெட்டருங்கள் எல்லாம் சந்தோஷமான லெட்டர். அதுதான் நான் ஒரு தடவை உட்காந்து கவுண்ட் பண்ணுற பாருங்க. ஜாய், ரிஜாய்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எத்தனை வருதுன்னு பார்த்தா 40க்கு மேலே வருது. கிறிஸ்தன் 4 அதிகாரம், அதில் 40 தடவை சந்தோஷம் சந்தோஷம் பேசி வைக்கிறார் இந்த மனுஷன். எப்படி இவரால் சாத்தியம் இது? அவர் சொல்றாரு பாருங்க, முதல் அதிகாரத்தில் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நடக்கிற பிரச்சனைகளெல்லாம் பார்த்தா போயிடலான்னுக்குது, ஆனால் உங்களை நினைக்கும் போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலான்னு தீர்மானம் எடுக்கிறேன். அவர் தீர்மானம் எடுக்கிறார். ஜெயிலில் உட்காந்துட்டு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, போயிடலான்னு தோணுது, போக மாட்டேன், இருக்கிறேன் உயிரோட, நான் ஐ வில் லிவ் அப்படின்றார். இருக்கிறேன் நான், உங்களுக்காக யோசிக்கிறேன், இருக்கிறேன் நான். அந்த பவர் ஆஃப் சாய்ஸை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. த பவர் ஆஃப் அ குவாலிட்டி டிசிஷன் வில் சேஞ்ச் த வே யூ லிவ் யோர் லைஃப். உங்கள் தீர்மான கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அவரை நம்புறீங்க, அவருடைய வல்லம் உங்களுக்குள்ளே இருக்குது. வார்த்தையை பாருங்க, எது சீரும் சிறப்புமானது, எது சிறந்தது, எது மேன்மையானது, அதுக்கான தீர்மானத்தை எடுத்து முன்னாடி போங்க. வாங்க பிலிப்பியர் புத்தகத்தை ஓப்பன் பண்ணலாமா? 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வந்து உங்களுக்கு படிக்கிறேன், 9ஆம் வசனத்து வரைக்கும் பாருங்க. தீர்மானங்களை பற்றி பேசும்போது அப்போஸ்தலர் பவுல் எவ்வளோ இதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவருடைய ஒப்பீனியன்லன்னு பாருங்க. ஆவியானவர் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் ஞாபகம் வச்சுங்க. இது ஜெயிலேருந்து எழுதிங்கிறார். கிறிஸ்துவுக்காக ஜெயிலில் போடப்பட்டார். சிறைச்சாலையிலேருந்து எழுதுறவர் என்னன்னு எழுதுறாரு பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தெரியாம எழுதிட்டார் நினைச்சிடக்கூடாது இல்லையா? Again I say rejoice. Well, you can be in the prison, you can have such an inconvenient life for the sake of Christ, but you can still choose your emotions. 3 பாயிண்ட் எழுதிக்கலாமா இந்த பேசேஜ்ல இருந்து? நம்பர் 1, choose your emotions. Choose your emotions. இப்படி சொல்லக்கூடாது. இல்லை பிரதர், மூஞ்சே அப்படி தான் பிரதர், ஒரு மூஞ்சி தூக்கி வச்ச மாதிரி தான். Choose your emotions. Choose to smile. Choose to be happy. Happiness is a choice. It's not based on your happening. Make a choice. நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்லுங்க. பவுல் சொல்றார், choose your emotions. See, the world we live in is a depressing world. நல்ல செய்தி தபால்ல வந்தா கொல்ல செய்தி கொரியர்ல வருது. ஐயோ இப்படி ஆயிடுச்சா, இந்த இடத்துல இப்படி செத்தாங்களா, அந்த இடத்துல அப்படி மூழ்கிடுச்சா, ஐயோ கம்பெனி இப்படி டவுனா, ஐயோ யுத்தத்தின் செய்தி, பெட்ரோல் விலை ஏறுதா, ஐயோ கேஸ், குக்கிங் கேஸ் கிடைக்காதா, என்னென்ன சம்பவங்கள் வருது பாருங்க. நம்மளை அப்படியே தொல்லை கொடுக்கும். We live in a world full of depression and you have to make the choice to choose your emotions. சந்தோஷமா இருக்க தீர்மானம் எடுக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்க தீர்மானம் எடுக்கிறேன். நான் தீர்மானம் எடுத்து நல்லா இருக்கிறேன். ஆமென். I am not happy because of my happenings. I am happy because of the choice that I've made in Christ Jesus. So முதலாவது சொல்றாரு choose your emotion அப்படின்றாரு. இப்போ தொடர்ந்து படிக்கிற பாருங்க அதே பேசேஜை. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னா அர்த்தம். கவலைன்றது ஒரு சாய்ஸ். கவலைப்படுறதும் உங்க சாய்ஸ் தான், கவலைப்படாமல் இருக்கிறதும் உங்களுடைய சாய்ஸ் தான். ஹalleluya. Don't worry, it's not your personality. A depressed mood is not your personality. Amen. Hallelujah. சோர்ந்து போறது உங்களுடைய பர்சனாலிட்டியில் ஆழ்த்துவம் இல்லை. ஜனங்க அப்படி சொல்லிட்டாங்க. மெடிக்கலா சைக்காட்ரிக்கா சில டைம் ஒரு சில கண்டிஷனை கொடுத்துருவாங்க. இவர் அவர் கண்டிஷன் எதுதான்? அவருடைய வியாதி டிப்ரெஷன். யார் சொன்னது? உங்க தீர்மானம் சொல்றேன் நான். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க தீர்மானம் பண்ணுங்க உங்க உணர்ச்சிகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி. அடுத்தது பாருங்க 6ஆம் வசனத்துல,
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். 2வது எழுதிங்க பார்க்கலாம். Choose your thoughts. Choose your thoughts. Number 1, you choose your emotions. But number 2, you choose your thoughts. In fact, the way you choose your emotions is by choosing your thoughts. உங்க எண்ணங்கள் உங்களுடைய இமோஷன்ஸை பிறப்பிக்கிறது. எண்ணங்கள் சரியா இருந்தா இமோஷன் சரியா இருக்கும். Your emotions are flags of how your thought life is. இதை நீங்க நோட்ஸ் எழுதிங்க, உங்களுக்கு புரிய வரும் பாருங்க. Your emotions are indications of your thought life. எனக்கு வர்ற உணர்வுகள், ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை கேட்ட உடனே எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா, ஒரு ஃபீலிங்கு. இந்த ஃபீலிங் அது கோபமோ, கவலையோ, பயமோ, குழப்பமோ, இல்லை தைரியமோ, விசுவாசமோ, இப்பேற்பட்ட உணர்வுகள் எதை சார்ந்து வருகிறதுனா, நான் எப்பேற்பட்ட எண்ணங்களை என் மனதில் வரவேற்று வளர்த்துக் கொள்கிறேனோ அதை சார்ந்து, இல்லை அதுக்குள்ள இருந்து தான் இப்படி வருகிறது. So your emotions are indicators of your thought life. So if you want to control your emotions, control your thought life. எதை பற்றி பற்றி யோசிக்கிறது? அதான் சொன்னாரே, எது நல்லதோ அதை யோசிங்க. எது கற்புள்ளவை, எது தூய்மையானது, எது சிறந்தது, எது நல்லது, எது சரியானது, எது தேவனுக்கு மகிமையா இருக்குது, அப்பேற்பட்ட எண்ணங்களை நீங்க நினைச்சுங்க. கவனிங்க. Choose your thoughts. Don't entertain negative thoughts, sinful thoughts. அப்படியே உங்க எண்ணங்களை மாத்துங்க, வார்த்தையை கொண்டு மாத்துங்க. உங்க மனதளவில் நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு என்ன வரும்? நீங்க வாய் திறந்து சொல்லணும், கிறிஸ்துவ நிமித்தம் நான் ரொம்ப நல்லா இருக்க போறேன். அப்படியே இச்சை எண்ணங்களை பிசாசானம் கொண்டு வரும்போது நீங்க வாய் திறந்து சொல்லணும், நான் தேவ நீதியா இருக்கிறேன். கோபத்தின் எண்ணங்களை பிசாசானம் கொண்டு வரும்போது, இல்லைனா உங்களுக்கே என்ன வருது? கசப்பான எண்ணம். யாரையோ நினைக்கும் போது அப்படியே மனசு உடஞ்சி போகிற மாதிரி எண்ணம் வருது. இப்படி பண்ணிட்டானே, இப்படி துரோகம் பண்ணிட்டானே, இப்படி ஏமாத்திட்டானே, அவெல்லாம் நல்லா இருப்பானா, அவனால் பாரு நான் நாசமாக போகிறேன். ஒரு விக்டிம் மென்டாலிட்டி அட்டாக் பண்ண வரும்போது மனதளவில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எவன் எனக்கு என்ன பண்ணாலும் என் கர்த்தர் என்னை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார், அவரை பிடிச்சிக்கிட்டு நான் மேலே வருவேன். சூஸ் யோர் தாட்ஸ் ப்ராப்பர்லி. சூஸ் யோர் தாட்ஸ். சூஸ் யோர் தாட்ஸ். அடுத்தது பாருங்க பவுல் என்ன சொல்றார் 9ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். செய்யுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். செய்யுங்கள்னு சொல்லுங்க. செய்யுங்கள். பாருங்க, சூஸ் யுவர் இமோஷன்ஸ் சொன்னவர் சூஸ் யுவர் தாட்ஸ்ன்றாரு. இப்போ சூஸ் யுவர் ஆக்ஷன்ஸ் சொல்றாரு. சூஸ் யுவர் ஆக்ஷன்ஸ். நான் என்னத்தை சொல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. நான் என்னத்தப்பா எழுதுறது, உங்கள் உணர்ச்சி எப்படி சொல்லுதோ, எப்படி போதோ அப்படி செய்யுங்கன்னு சொல்ல. உலகம் சொல்லுது ஃபாலோ யோர் ஹார்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? ஃபாலோ யோர் ஃபீலிங்ஸ்னு அர்த்தம். தே டோன்ட் ரியலி நோ வாட் த ஹார்ட் இஸ் ஆல் அபவுட். இல்லையா? when they talk about heart, they talking about feelings தானே. சரியா? they're not talking about the organ that pumps blood. follow your heartனா அது எங்கே ஃபாலோ, அது அங்கே தாக்குது, எனக்குள்ளே தாக்குது. ஆனால் follow your heartனா அவங்கள உள்ளத்தில் என்ன சொல்லுங்கிறாங்க? I'm telling you, don't follow your heart. Follow the word of God. Follow the Holy Spirit. கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருங்க, அவர் உங்களை வழி நடத்துகிறார். Follow the Holy Spirit. Amen. உலகம் சொல்லுது follow your emotions. ஆண்டு சொல்றார் choose your emotions. Choose your emotions என்றார். Choose your thoughts. இல்லை என்ன எனக்கே தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுது, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், எனக்கு வந்து சில பேர் சொல்ல தெரியுமா, எனக்கு டிப்ரெஷன்ன்றது ஒரு வியாதி, ஆங்ஸைட்டின்றது என்னுடைய பரம்பரை வியாதி, பேனிக் அட்டாக்ன்றது என்னுடைய பாட்ட சொத்து, அது எனக்குள்ளே இருக்கும், நான் நாசப்படுத்தும். நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், வெளியே வர்றேன் இயேசுவின் நாமத்தில். அது எல்லாத்தையும் நான் என்னை ஆட்கொள்றதுக்கு நான் விட போகிறதில்ல. சூஸ் யுவர் ஆக்ஷன்ஸ். இன்னொரு ஓமையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, டேக் ஹீட் டு வாட் யூ ஹியர் அப்படின்றாரு. எதை கேட்கிறியோ அதில் ஜாக்கிரதை யாரு. ஸோ சூஸ் வாட் யூ ஹியர். கம் ஆன். சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்லி. சூஸ் யுவர் அட்மாஸ்பியர். சூஸ் யுவர் என்வாயன்மெண்ட் ப்ராப்பர்லி. சூஸ் வாட் யூ கோனா டூ வித் யுவர் லைஃப். த பவர் ஆஃப் அ குவாலிட்டி டிசிஷன். எல்லாரும் கைவேற்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை நல்லா இருக்கும்படி தீர்மானத்தின் சக்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். I have the power to live a quality life in Jesus' name. Hallelujah. In Jesus' name. I want you to, as we bring this to a close, in the next 5 to 6 minutes, I want to give you something very powerful. Write this down. God works by desires and decisions. Dr. Miles Monroe உடைய quotation,
எழுதிங்க. God works by your desires and decisions. தேவன் உங்களுடைய விருப்பங்களும் உங்களுடைய தீர்மானங்களை சார்ந்து கிரியை செய்கிறார். அப்படின்னா ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதாவது செய்யுங்க, ஆண்டவர் சொல்லாரு நீ ஏதாவது செய், நான் செய்கிறேன். ஆண்டவரே என் கடனை எடுத்து போடுங்க, ஆண்டவர் சொல்லாரு கடனுக்காக ஏதாவது செய், நான் எனக்கு செய்கிறேன். ஆண்டவரே வியாதியை எடுத்து போடுங்க, ஆண்டவர் சொல்லார் எல்லா வியாதியை எடுத்து என் குமாரன் மேலே போட்டேன் சிலுவையில், இப்போ நான் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ உடம்புல வியாதி இருக்குதே, நீ ஜெயிச்சிரு, நீ பேசு நான் வேலை செய்கிறேன், நீ பேசு நான் வேலை செய்கிறேன், நீ களத்தில் இறங்கு உனக்காக நான் யுத்தம் பண்ணுறேன், நீ கிரியையை நடப்பிக்கும் போது நான் உன் கூட சேர்ந்து பார்ட்னர் பண்ணுறேன். God works by your decisions. See, if you don't decide, God cannot work. As simple as it is. You have to make the decision to live healthy. You have to make the decision to come out of that addiction. பாவ பழக்க வழக்கத்திலிருந்து யாராலையுமே வெளியே வர முடியாது. I cannot, you cannot. But the decision, nobody else can. Only you can. Only I can. எனக்காக நான் தான் தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்த பிறகு கர்த்தர் எனக்காக கிரியை நடப்பிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தீர்மானம் எடுத்தா கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார். நான் தீர்மானம் எடுக்கிறேன், நல்ல பேரண்டா இருக்கணும்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன், கர்த்தர் ஞானத்தை கொண்டு வருகிறார். See, I've realized every time I make a positive decision in my life, I find the provision. I find the provision. பாருங்க, ஒரு தடவை நான் தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்கணும், ஆனால் என்கிட்ட பணம் ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. அந்த குறிப்பிட்ட சீசனில் இன்னும் ரொம்ப குறைவுபட்டவனாக இருந்தேன் பண விஷயத்தில். அப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, அதனால் செலவு அதிகமாகிடுச்சு. ஆனால் என் மைண்டில் ஒரு நாள் தீர்மானம் எடுக்கிறேன், நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்கணும், ஞானத்தில் வளரணும், தேவ ஞானத்தில் வளரணும். ஒரு நாள் அப்படி தீர்மானம் எடுத்து ப்ரேயர் பண்ணிட்டேன் பாருங்க. அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை நான் ஏஎஃப்டியில் இப்போ அசோசியேட் பாஸ்டராக இருக்கிறேன். நான் போய் பிரசங்கத்தை முடிக்கிறேன். ஒரு பிரதர் பாருங்க, அவர் வந்ததே 2-3 வாரம் தான் சர்ச்சுக்கு வந்தார், வேற ஒரு இடத்த சேர்ந்தவர். ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. இது வந்து பாஸ்டர்ஸ் ரிசோர்ஸஸ், ஐ வாண்ட் யூ டு ஹேவ் இட்னு சொல்கிறாரு பாருங்க. ஐ ஸ்டில் ஹேவ் தோஸ் புக்ஸ், ஐ ரீட் தோஸ் புக்ஸ். See, I make a decision, God begins to work. ஒரு நாள் சர்ச்சில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், நிறையா புத்தகங்கள் இருக்குது. எனக்கு நாங்கள் போய் பார்க்குறேன், நிறையா புத்தகங்கள் வாங்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம். பணம் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. பட் ஐ மேட் அ சாய்ஸ். எவ்வளோ இருக்குதா பணம், அதுக்கு என்ன வாங்க முடியுமோ வாங்கலாம். டிசிஷன் எடுக்கிறது ஏன் தீர்மானம், என்னுடைய பொறுப்பு. கிரியை செய்கிறது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். அந்த கான்ஃபரன்ஸ் முடியுது. ரமேஷ் பாஸ்டர் சொல்கிறாரு என்கிட்ட, என்னை கூப்பிட்டு என்னுடைய பாஸ்டர் சொல்கிறாரு, கிரேஸ்வின் உனக்கு பாஸ்டர் ஆண்ட்ரூவாமா கூடிய முழு புத்தகத்துடைய செட்டு உனக்கு அப்படியே கொடுத்துக்க சொல்லியிருக்கிறேன், அதனால் அது கலெக்ட் பண்ணிக்க அப்படின்னு. காசு அவர் சொல்ல, நான் காசு கட்டிட்டேன், நீ வெறும் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு போகணும். பாருங்கள், நான் என்ன சொல்ல வர்றேன், தீர்மானம் எடுக்கிறது நீங்கள் உலகத்தை பார்த்து சோர்ந்து போயிட்டு தீர்மானம் எடுக்காமல் போயிட வேண்டான்றேன். தேவ பிள்ளையா இருக்கிற நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. என்னத்தை தீர்மானம் எடுத்து என்ன பிரதர் பார், அது வந்து செத்து போன மீன் தான் அந்த மாதிரி யோசிக்கணும். உயிரோடு இருக்கிற மீன் எப்படி தெரியுமா யோசிக்கணும், நான் உயிரோடு இருக்கிறேன், பாதையை நான் செதுக்கிறேன், என் கர்த்தர் எனக்கா வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றும்படி நான் தீர்மானம் எடுக்கிறேன். Make the choice, the provision will come your way. God is waiting for you to take a decision. God works by desires and decisions. Don't wait for a change. நிறைய வாலிபர்கள் இப்படி தான் பாருங்க, எப்படியாவது என் வாழ்க்கை மாறுமா, எப்படியாவது என் வாழ்க்கை மாறுமா. எப்படி மாறும் வாழ்க்கை? When you make a decision, that is when God brings a change in your life. Yes. 38 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறான் பாருங்க ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்துல. அவங்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, இவர் தான் படைச்சவர், இவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இவர் நினைச்சாருன்னா அப்படியே போய் தொட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டே இருந்திருக்கலாம், அந்த மனுஷன் எந்திரிச்சு நடந்துருப்பான். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட போய் கேட்குறாரு, சுகமாகிறதுக்காக நீ விரும்புறியான்னு கேட்குறாரு. என்ன கேள்வி பாருங்க. 38 வருஷமா படுத்த படுக்கையா கிடக்கிறான், சுகமாக விருப்பம் இல்லாமலா குளத்து பக்கத்தில் படுத்து கிடக்கிறான். ஒரு தூதன் வந்து ஒரு கலக்கும் போது அப்படியே குதிச்சுட்டோன்னா சரியாயிடும், அப்பதான் அவன் நினைச்சுன்னுக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, do you want to be made well? do you have that desire? do you want that desire? அப்புறம் பாருங்க, not just desire, அதுக்கப்புறம் அவனை பார்த்து சொல்றாரு, படுக்கை எடுத்துட்டு நட. அப்படின்னா அர்த்தம், you make the decision. You make the decision. எவ்வளவு நாள் தான் படுத்து கிடப்பேன்? நான் வந்துட்டேன், உன் விருப்பங்களை பார்த்து நான் வந்துட்டேன், உன்னை ரட்சிக்க நான் வந்துட்டேன், உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன். நீ தீர்மானம் எடு. கடன் என்ற படுக்கையிலிருந்து வெளியே வா, வியாதியிலிருந்து படுக்கையிலிருந்து வெளியே வா, கெட்ட பழக்கத்தின் படுக்கையிலிருந்து வெளியே வா. அவர் சொல்றாரு, you pick up that mat and get out என்றார். Get up. In essence, get up. Get out of that sickness, get out of that debt. You make that decision.
குருடன் பர்த்திமேயுவை பார்த்து இயேசு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே யாராக இருந்தாலும் நான் சொல்லியிருப்பாங்க, என்ன இயேசு இதெல்லாம் கேள்வியா, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு போய் கேட்டுனுக்கிறீங்களே, கண்ணு குருடாக இருக்கிறான், அவனுக்கு என்ன பார்வை தானே தேவை, இந்தாப்பா பார்வையை வாங்கிக்கோ, நல்லா இருந்தா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ, இந்தா கையில் ஒரு சேஞ்ச் வச்சுக்கோ, 500 ரூபா போ பிரியாணி சாப்பிட்டு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா போதாதா, கண் பார்வை வந்து வாழ்ந்துருவான் போங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாரு உனக்கு நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கிறேன், ஆனால் தீர்மானம் நீ தான் எடுக்கணுன்றாரு. உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? Have you decided? Have you decided what you want for your life? By the grace of God as allowed in the Bible. ஒரு நாள் எலியா போய் எலிஷாவை அழைக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார், தனக்கு அசிஸ்டண்டா இருக்கும்படி அடுத்த தீர்க்கதரிசியாக எழுப்பப்படும்படி அழைக்கிறார். தன்னுடைய சால்வை எடுத்துட்டு போய் எலிசா மேல போத்தி விட்டு போறார். இவர் எலிஷா பின்னாடியே ஓடுறான். அவனுக்கு புரிஞ்சிச்சு, சால்வை தூக்கி மேல போட்டா அவர் மாதிரியே பின்னாடி வரணும்னு ஆசைப்படுறாருன்னு. ஓடி போய் சொல்றான், ஐயா எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வந்துடுறேன், ஐயா சொல்லிட்டு வந்துடுறேன். அப்ப எலியா சொல்றாரு, போ நான் என்ன பண்ணேன் அப்படின்றார். அப்படின்னா அர்த்தம், இங்கே பாருப்பா உன் மேல ஒரு அழைப்பு இருக்குதுன்னு வெளிப்படுத்துறது என் வேலை, சால்வை தூக்கி உன் மேல போட்டேன், என் பின்னாடி வர்றதும் வராததும் உன் தீர்மானம், நீ போறியோ போறது இல்லையோ நீ பாத்துக்க அப்படின்றாரு அவரு. Your decision, your decision. See, but this is the secret. When you make a quality decision, the Holy Spirit begins to move with a power steering மாதிரி. முதல்லலாம் பழைய வண்டிங்களெல்லாம் போனால் உங்களுக்கு தெரியும், இப்போ எந்த அந்த மாதிரி வண்டியே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் முதலால் இந்த லாரியில் சவாரி பண்ணுவோம். சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் சில டைம் லாரியில் ட்ராப் கெட்டு போயின்னு இருப்போம். அந்த லாரியுடைய ஸ்டியரிங்கை திருப்புறதுக்குன்னே ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பார் டிரைவர். இவர் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாருன்னா அந்த பெரிய வீலை பிடிச்சி திருப்பார் பாருங்க, இவரும் சேர்ந்து திருப்பார், 2 பேர் சேர்ந்து திருப்பாங்க. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பாங்க. இப்போ அது இல்லை, ஏன்னா ஸ்டியரிங்லேயே பவரை ஏற்படுத்திட்டாங்க. இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த எலக்ட்ரிக்கல் டெவலப்மெண்ட்டில் பவர் ஸ்டியரிங்கை கொண்டு வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் நம்ம எல்லா கார்லையும் இருக்குது பவர் ஸ்டியரிங். யூ மேக் த டிசிஷன் டு சேஞ்ச் அண்ட் யூ ஹேவ் த பவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், when I make the decision I will find the power. It's like power steering. You make the decision to change and light or nudge பண்ணுங்க and the wheel moves. Come on. So கர்த்தர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் நடக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு ரிமைண்டர் தான் இது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ரிமைண்டர். இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையை. நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்க, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தீர்மானம் எடுத்தீங்க, அது நிமித்தம் தான் நல்ல வாழ்க்கை. இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிங்க பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஜூம் வழியாக கனெக்ட் ஆகிருக்கிறவங்க, லேட்டராக நம்ம யூடியூப்ல இந்த பிரசனத்தை கேட்குற ஒருத்தர்கிட்டே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்படி கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் எடுத்துட்டார். இன்னைக்கு அவர்கிட்ட வந்து கேட்காதீங்க, சித்தமாக இருந்தால் சுத்தமாகும், ஆண்டவரே உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் இதை எடுத்து போடும், நீங்கள் கை வச்சிங்கன்னா ஆகும், ஆண்டவரே நீங்கள் நினச்சிங்கன்னா ஆகும். ஆண்டவர் சொல்கிறார், நான் நினச்சிட்டேன், நான் கையவும் வச்சுட்டேன், நான் செஞ்சும் முடிச்சிட்டேன், உனக்கு வேணுன்றதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்ப்பா. சரி இப்போ என்ன ஆண்டவர் செய்யறது? இப்போ ஆண்டவர் சொல்ல, இப்போ நீ தான் செய்யணும், நீ தான் ஃபெய்த்தில் மூவ் எடுக்கணும், நீ தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீ தீர்மானம் எடுத்துட்டு முன்னாடி வா, எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார், தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறேன், வார்த்தை வேலை செய்யும், பரலோகத்திலேருந்து நான் வேலை செய்கிறேன், என் குமாரன் உனக்காக வேலை செய்கிறார், எல்லாருமே சேர்ந்து உன்னை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தீர்மானம் நீ தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் எண்ணங்கள் எப்பேற்பட்ட எண்ணங்கள் வரணும், நீங்கள் தீர்மானம் எடுங்க. எப்பேற்பட்ட இமோஷன்ஸ் வரணும், நீங்கள் தீர்மானம் எடுங்க. எப்பேற்பட்ட செயல்கள் செய்கிறீங்க, நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஆவியானவரோட நெருக்கமாக வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் தரமான தீர்மானத்தின் வல்லமையை அசட்டை பண்ணிடாதீங்க. When you take a quality decision for your life by the power of the Holy Spirit, your life will begin to go to a change, see a change which was never possible before. So are you ready to deal life in the way God wants you to deal with life? Yes. எத்தனை பேர் வாழ்க்கையை கர்த்தரின் வழியில் நடத்தணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? அப்போ சோர்ந்து போனவனா, தோத்து போனவனா, என்னால் என்ன முடியும், நடந்தது நடக்கட்டும், போனால் போகட்டும் போடா, இந்த மாதிரியெல்லாம் பேசின்னு உட்காந்துருந்தா கர்த்தர் சொல்கிறாரு, நீ சீக்கிரம் வரப்போகிற வாடான்றார். ஏன்னா எல்லா அடியினை வாங்கிட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்து சேர வேண்டியது தான். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு நம்மளை பார்த்து சொல்ல, உனக்கு எல்லா வல்லமே கொடுத்துட்டேன், நல்லா வாழணும், நீ தீர்மானம் எடு, நீ முடிவெடு, முன்னாடி போ, உன் கூட நான் இருக்கிறேன், நீ என்ன அற்புதத்தை எதிர்பார்க்குற செய்ய நான் இருக்கிறேன். தரமான தீர்மானங்களை எடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் குடும்பத்துக்காக எத்தனை பேர் தரமான தீர்மானங்களை எடுப்பீங்க? கமான். உங்கள் ஊழியத்துக்காக எத்தனை பேர் தரமான தீர்மானங்களை எடுப்பீங்க? உங்கள் பர்சனல் லைஃப்காக எத்தனை பேர் தரமான தீர்மானங்களை எடுக்க நிர்ணயிச்சிருக்கிறீங்க? When you take a quality decision, the entire force of heaven will work on your behalf. பரலோகத்துடைய மாபெரும் சக்தியை உங்களுக்காக வேலை செய்யும்.
இந்த சக்தி உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும். நீங்க மட்டும் இல்ல, உங்க சந்ததியே நல்லா வாழ்வீங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா நன்றி செலுத்துங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறான்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு சுருக்கமான வார்த்தை மாதிரி இருக்குது, ஆனால் நான் 1 மணி நேரம் பேசிட்டேன். உங்களுக்கும் வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இதை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2 கைகளை உயர்த்துங்க. அந்நிய பாஷையில் துதிக்கலாம். கம்யூனியனுக்காக நம்ம ஆயத்தமாகலாம். வாங்க எல்லாருமே. ஓ ரபானலாம் தேரேபோ கோரியா ரபலாம் தாரபரா கலாம் துனா ரிஷம் தேரியா ரபோனா ரபலாம் தாரிகனோல துனா வியாம்ரோ தியாரா ரபிலாம் துனரி கலரபாம் தானா. ஹalleluya ஹalleluya. மீண்டும் கட்டுவார், மீண்டும் உயர்த்துவார். ஆளுகை செய்கிறவர் வழி நடத்துவார், அதிசயங்களை செய்கிறவர் வழி நடத்துவார். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ரபரமா ஷலதியா ரிகலரமாந்தோ ரபரபா கோரோலதுனா வியாம்ரோ ரியாரியா லிகதரபனல பராம்துனா ரிஷனால போர தேரியாம்துனா வியக்ரதீன மோல துரபிலாம்துனா. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் வல்லவர், உங்களுக்காக வேலை செய்கிறார். ஓ ரபனமோ ஷதரபி கோரபாம்தானா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வியாதியை நான் ஜெயிக்கிறேன், பலவீனத்தை நான் ஜெயிக்கிறேன், பணப்பற்றாக்குறையை நான் ஜெயிக்கிறேன், கெட்ட பழக்கத்துக்கு எதிர்த்து நான் நிற்கிறேன். என் குடும்பத்துக்கு நல்ல தலைவனாக இருப்பேன், என் குடும்பத்துக்கு நல்ல தலைவியா இருப்பேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையினால நான் வெற்றிகரமா வாழ போறேன், நான் தைரியமா வாழ போறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் வாழ போறேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஓ ரபா ஷரபகம் தோ ரபிக ரோல தோரியாம் தரரியால பலாந்தனா. நீங்க நல்லவர். தேவாவியாடு உங்களை நிரப்பிட்டு இருக்கிறேன். அநேகரை ஒரு டிப்ரெஷன்ல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். பயத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறார். ரைட் நவ் பிசாசானவன் பயத்தின் எண்ணங்களை கொடுத்து உங்களை கட்டி போட்டுருக்கிறான். உடைக்கப்படுது ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். எல்லாரும் சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட் சொல்லுங்க பார்க்கலாம். மனதளவில் கர்த்தர் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இனி இடம் கொடுக்காதன்னு கர்த்தர் பேசியிருக்கிறாரு. சில பேர் பாருங்க, மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றீங்க. You've been under pressure for a few days now. God is bringing you out of it in Jesus name. You can decide to live in peace. You can determine to live in peace. Oh rabaka sharadiana malamdana risha broko rabarada நெஞ்சுவலியில இருந்து கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். Be healed in Jesus name. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இருதயத்துடைய நோய் சுகமாவதாக இயேசுவின் நாமத்தில். ரியாலனமந்தோ ரப்ரிகா ஷரபரபந்தோ ரபிகல ரபந்தனா. ஹalleluya ஹalleluya. கைகளை உயர்த்துங்க. எகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். எகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். எகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். எகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அவர் உங்களை மீண்டும் கட்டுவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Restore me Lord, restore me Lord. Restore me Lord. Restore me by your grace. Restore me by your love. Restore me by your power Lord. பரலோக வல்லமையே உங்களுக்கு பட்சமாக இருக்கிறது. பரலோக சக்தி உங்களுக்காக பேசுகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எத்தனை பேர் ஒரு மேன்மை எதிர்பார்க்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில? God will take you to another level in Jesus name, but you have to take that strong decision. I hope you made that decision. வாங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாம். இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் கையில் எடுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. எந்த கொள்ளை நோயும் என்னை அணுகாது. ஆசீர்வாதம் என்னுடையது, தயவு என்னுடையது, ஜீவன் என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை உங்களுக்காக.
இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துட்டு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆசீர்வாதம் என்னுடையது, அபிஷேகம் என்னுடையது, உயர்வு என்னுடையது, தேவ கிருபை என்னுடையது, மேன்மைகள் என்னுடையது. நான் என் குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம், அநேகருக்கு நன்மைகளை செய்யறவர்களா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. பிதாவே, அருமையா எங்களோடு பேசியதுக்காக நன்றி. மே மாதம் முதல் வாரத்திலேயே தரமா தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. குவாலிட்டி டிசிஷனை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. எங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வச்சு வழி நடத்துங்க. பலத்தினால கிருபையினால் இடை கட்டுங்க. எங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மைகளுக்காக நன்றி. உங்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வச்சு வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. குட் நியூஸ் பிரேயர் குரூப் ஆசீர்வதிங்க. உலகம் எங்கும் வெவ்வேறு டைம் ஜோன்ஸ்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை மேல ஒரு விசேஷித்த கிருபை இந்த நாள் முதல் கொண்டு விசேஷித்த பலன் இறங்குவதாக. ஆசீர்வச்சு வழி நடத்துங்க. பெரிய கிருபைகளை கொடுத்து வழி நடத்துங்க. நன்மைகளால் நிரப்பி பலப்படுத்துங்க. கூடவே இருங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர்.